தெய்வம் கூடியிருக்கும் வீட்டை விட்டு தென்றல் நடத்தி வரும் தேர தொட்டு கும்மி கொட்டி வரும் கூட்டம் முட்டி வரும் கேட்டா பக்தி ரசம் பொங்கி வரும் தங்கரத மாட சென்ன காஞ்சி வரும் இன்னும் நூறு இடம் ஒன்னா சேர்ந்து வீடும் சித்தவனம் நந்தவனம் ஆகிடு குடுகுடு தேறி வருகுது பாரு உருளுது பாரு கடகட தேரு கடவுள பாரு கவதானம் அம்மா ஓ பலபலவென்று விடுகிற போது கலகலவென்று திரளுது ஊரு திரவன் என்று வருவது யாரு கவலே நம்மம்மா. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னை ஆதிபராசக்தியின் அவதாரமாம் நம் பங்காரு அம்மாவின் 85வது அவதார பெருமங்கல விழா மார்ச் 3 அன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. பங்காரு தெய்வத்தின் அவதார சிறப்பு குறித்து அன்னை அருளிய அருள்வாக்குகளை கேட்போமா? மகனே, அடிகளாரை எல்லோருமே சராசரி மனிதனாய்த்தானே பார்க்கிறீர்கள். வானத்தை பார்த்தான், மேகத்தை குளிர வைத்தான், மழை வரும் என்றான், வரவும் வைத்தான். இன்னும் அவனை சந்தேக கண் கொண்டு பார்க்கிறாய்? இவையெல்லாம் பார்த்தும் உனக்கு புரியவில்லையே மகனே. ஏனடா இன்னும் அவனை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாய்? என்றைக்கு நீ அடிகளாரை முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அன்றைக்குத்தான் உன் அஞ்ஞானம் விலகும், ஆன்ம ஞானம் பிறக்கும். அதுவரை நீ அலைய வேண்டியதுதான். போ, அவனை வணங்கு, கடை தேர வழியை பார். கேட்டீங்களா சக்திகளே அன்னை கூறுவதை? பங்காரு அம்மாவின் திருப்பாத கமலங்களை உறுதியுடன் பற்றி ஆன்ம ஞானம் பெறுவோம். பட்டாசு